இன்னைக்கு நம்ம ஒரு சப்ஜெக்ட்டை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது கரெக்ட் ஆர்டரில் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய பசுமையான மரத்தை நம்ம இங்கிலீஷில் சொல்கிறப்ப பிக் க்ரீன் ட்ரீன்னு சொல்லுவோமா, இல்லை க்ரீன் பிக் ட்ரீன்னு சொல்லுவோமா? என்னதான் ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் நம்ம பிக் க்ரீன் ட்ரீ அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஒரு சப்ஜெக்டை நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆர்டரில் தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு உட்டன் டெஸ்க்கை நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அது ஃபஸ்ட்டு என் கண்ணுக்கு எப்படி இருக்குங்கிற ஒப்பீனியனை சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதோட உருவத்தை பற்றி நம்ம சொல்லுவோம். அது அப்புறம் எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்புறம் அதோட வடிவத்தை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் அதோட நிறத்தை பற்றி நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது எங்கேருந்து வந்தது, அதோட ஆரிஜின் என்ன அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்புறம் அது எதனால் ஆனது அப்படிங்கிற அந்த மெட்டீரியலை பற்றி சொல்லுவோம். அது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத தான் சொல்லுவோம். ஒரு உட்டன் டெஸ்க்கை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறோன்னு சொன்னோம். சரி, என் கண்ணுக்கு அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுனால நான் அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவேன்னா, இட் வாஸ் அ லவ்லி ஸ்மால் ஓல்ட் ரவுண்ட் ரெட் ஃப்ரெஞ்ச் உட்டன் டெஸ்க் அப்படின்னு இந்த ஆர்டரில் தான் அந்த உட்டன் டிஸ்கிரைப் நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும். அண்ட் ஒரு சப்ஜெக்டை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் 3 அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ஸ் நம்ம சொன்னாலே போதுமானதாக இருக்கும். சரி, நீளமான கருப்பு முடி அப்படிங்கிற இதை நம்ம இங்கிலீஷில் சொல்கிறப்ப லாங் பிளாக் ஹேர்னு சொல்லுவோமா, இல்லை பிளாக் லாங் ஹேர்னு சொல்லுவோமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ் ஃபாலோ இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்லி.